So students, let us move to our next exercise 2.2. So the first question is, find the perimeter and the area of the combined figures given below. So இதெல்லாம் ஒரு combined figures, ரெண்டு கொடுத்ததுமே combined figures. So இங்க pi வந்து 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So இதை நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்க போறோம். Okay. So how to find this one? So first part பார்க்கலாம். Length of the semicircle equal to half into 2 pi r units. Okay. Length na though in the distance. Okay. Length of the semicircle. Because இது ஒரு semicircle. ஒரு circle la பாதி. So ஒரு circle ஓடது 2 pi r. So அதுல பாதினா 1/2 ஆல் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். So அப்போ 1/2 into அப்போ இங்கே 2 இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ pi r மட்டும் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த சைடும் 7 தான், பிகாஸ் இட் இஸ் அ ஸ்கொயர். ஸ்கொயர்லேருந்து ஒரு பார்ட்டை வெட்டி எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ 22/7 பிகாஸ் பை கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 22/7 இன்டூ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் 7 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து டயமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்னது? ரேடியஸ் வந்து 7ல பாதி, அதாவது 7/2. ஸோ இப்போ கேன்சலிங் பண்ணால் 222னா 11 கட் ஆகிடும், 7 and 7 கட் ஆகிடும். ஸோ வெறும் 11 மீட்டர். அதுதான் வந்து அந்த சர்க்கிளோட லென்த். ஓகே. ஸோ therefore perimeter equal to sum of all the lengths of the sides to form a closed boundary. அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா தான் நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த செமி சர்க்கிளோட டிஸ்டன்ஸ். ஸோ அதாவது p equal to 11 plus 10 plus 7 plus 10 மீட்டர். அதாவது p equal to 38 மீட்டர். ஓகே. ஸோ நமக்கு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏரியா பார்க்கலாம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு area of rectangle minus area of L into B, area of semicircle. Okay. So இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள்லாம் எடுத்துக்கணும், பிகாஸ் இது வரைஞ்சது இப்படி இருக்கு, பட் உங்க டெக்ஸ்ட் புக்ல இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள், அதுல இருந்து ஒரு செமி சர்க்கிளை வெட்டி எடுத்ததுனால இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அந்த செமி சர்க்கிளோட ஏரியாவை அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும். ஓகே. ஸோ area of rectangle minus area of semicircle. So L into B minus half pi r square. Half pi r square எதுக்கு? pi r square area of circle. அப்ப half ஆல மல்டிப்ளை பண்ணா area of semicircle கிடைச்சிரும். So அதை தான் half பண்ணிருக்கேன். So L into B minus half into pi வந்து 22/7 into r square na r into r பண்ணணும். So அதாவது 7/2 into 7/2. இப்போ கேன்சலிங் பண்ணுங்க. 2 22 கேன்சல் பண்ணா 11, 7 7 கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னா எல் இன்ட்டு பி என்னன்னா இது 10 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு, இது 7 சென்டிமீட்டர். அதனால தான் நம்ம இதை ரெக்டாங்கிள் வச்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ 10 into 7 மைனஸ் 11/2. இங்கே 11 இருக்கு, அப்புறம் இந்த 2 இருக்கு. ஸோ அந்த 11/2 அண்ட் 7/2. ஸோ அதை நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதினீங்கன்னா 280 மைனஸ் 7/4. பிகாஸ் இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் 2 ஆல்ரெடி காமன். அப்போ 11 into 7 77 பண்ணிக்கோங்க. அப்புறம் 77/2, அப்புறம் இந்த 2 into 2 4 இருக்கு இல்லையா? அப்போ 77/4. இப்போ இங்கே 4 இருக்கு, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்து இங்கே 4 போட்டால் மேலேயும் 4 போடணும் இல்லையா? ஸோ அதனால அங்கே மல்டிப்ளை பண்ணி 280 minus 7/4னு போட்டாச்சு. அப்போ 203/4. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபிகர் வந்து 50.75 மீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இது நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 50.75 கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து இந்த டயக்ராம். ஓகே. ஸோ இது என்னன்னா, ஸோ இந்த ஃபிகர்ல இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள், இது ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஏன் இதை குவாட்ரண்ட் ஆஃப் த முதல்ல குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கிளை 4ஆ கட் பண்ணா அதுல ஒரு பீஸ் தான் வந்து குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள், இந்த பீஸ். அப்போ இதுதான் இது. ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிள்ல வந்து அதை 4ஆ கட் பண்ணி ஒன்று எடுத்தா அது குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். அது இங்க 2 இருக்கு. ஸோ பெரிமீட்டர் வந்து சம் ஆஃப் அவுட்டர் லென்த், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்கிள். லென்த் அப்படின்ற பட்சத்தில் அது பெரிமீட்டர்ல அதை 1/4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 1/2 into
இங்கேயே இந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் 1/2 எடுத்தேன். 1/2 into 22/7 into 3.5. பிகாஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லென்த் வந்து 3.5ன்னு கொடுத்துட்டாங்க. இது குவாட்ரண்ட்ன்றதுனால இந்த டிஸ்டன்ஸே உங்களுக்கு 3.5 3.5ன்னு கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இது ரேடியஸ் தான். பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இதுவும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ 3.5. ஸோ ரேடியஸ் 3.5ன்னு எடுத்துட்டு 7ஐயும் 3.5 நான் கட் பண்ணால் அவள் 0.5 கிடைச்சிது. அப்புறம் 2ஐயும் 22 கட் பண்ண 11. ஸோ 11 into 0.5. So answer வந்து 5.5 centimeter. Okay. So therefore the length of two sectors, because ரெண்டு இருக்கு, ரெண்டு quadrant of the circle இருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, ஒன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ஜஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்ச பிறகு அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இன்னொன்னு கிடைச்சிரும். தட் இஸ் 2 into 5.5 11. ஸோ 11 தான் இது ரெண்டுத்தோட பெரிமீட்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்குது. ஓகே, ஸோ therefore perimeter P equal to 11 plus 6 plus 3.5 plus 6 plus 3.5. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிட்டே வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் கூட போடலாம், 2 into L plus Bல கூட போடலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக இதை ஆட் பண்ணிட்டேன், which is P equal to 30 cm. ஸோ ஏரியா equal to area of 2 quadrant of circle plus area of a circle rectangle. ஸோ அதாவது இப்போ பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்னா நான் என்ன சொன்னேன்னா சர்க்கிளில் அது 4ல் ஒரு பங்குன்னு நான் சொன்னேன். ஸோ ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட், ஒரு குவாட்ரண்ட் வந்து 1/4 into pi r square. ஜஸ்ட் அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 குவாட்ரண்டோட ஏரியாவும் கிடச்சிடும். ஸோ 2 into 1/4 into pi r square. அப்போ இங்கே நான் 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணி 2 போட்டுட்டேன். அப்புறம் L into B ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா. ஸோ இங்கே என்ன மிச்சம் இருக்குன்னா 1/2 இருக்கு, pi r ஸ்கொயர் இருக்கு. பை வந்து 22/7, r வந்து 3.5, இன்னொரு r இருக்குதுன்னா 3.5. ஓகே, ஸோ இங்கே இந்த 2ஐயும் 22 கேன்சல் பண்ணி இங்கே 11 போட்டுக்கலாம். தென் இந்த 7ஐயும் இந்த 3.5 கேன்சல் பண்ணி 0.5 போட்டுக்கலாம். அப்புறம் மீதியெல்லாம் சேம். அப்புறம் இங்கே வந்து L into Bனால 6 into 3.5. ஸோ இங்கே என்ன மிச்சம் இருக்குன்னா 11 இருக்கு, அப்புறம் 0.5 இருக்கு, அப்புறம் 3.5 இருக்கு. அப்புறம் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி 21 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 19.25 கிடைக்கும் ப்ளஸ் 21. இது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ விச் இஸ் 40.25 centimeter square. therefore area equal to 40.25 centimeter square approximately. Okay. So next is second question பார்க்கலாம். Find the area of the shaded part of the following figures. So நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஷேடட் பார்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஸோ இது எல்லாமே குவாட்ரண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது இந்த குவாட்ரண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ நீங்கள் 4 குவாட்ரண்ட் சர்க்கிள்ஸ் அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக pi r ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் சம் ஆஃப் தி 4 குவாட்ரண்ட்ஸ் ஈக்குவல் டு அ சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4 into 1/4 pi r ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதை ஜஸ்ட் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ pi r ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ pi is 3.14 பிகாஸ் இங்கே கொஸ்டினில் 3.14 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் எடுக்கணும். இன்டூ r ஸ்கொயர் இது 10 சென்டிமீட்டர். தென் 10 சென்டிமீட்டரில் பாதி தான் உங்களோட ரேடியஸ், அதாவது 10/2 into 10/2. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் இந்த எந்த டெசிமல்லையும் நம்ம 10ஆலேயோ இல்லை 100ஆலேயோ மல்டிப்ளை பண்ணால் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் நகரும். ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட், அப்புறம் இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு பாயிண்ட். ஸோ 314. திஸ் இஸ் நத்திங் பட் 314.0. ஜீரோ எடுத்துக்க வேண்டாம், 314 எடுத்தால் போதும். ஸோ 314 by 2 into 2 4. So which is when you cancel it you will get 78.5 centimeter square. So area of the shaded part is 78.5 centimeter square. Sorry students, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே இந்த drawing தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஷேடட் பார்ட்ஸ் இது கிடையாது, இதுதான். ஓகே ஓகே, இந்த பார்ட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர்லேருந்து இந்த 4 குவாட்ரண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இந்த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் தி அன்ஷேடட் பார்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட். ஸோ விச் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் 78.5. அதாவது அந்த ஷேடட் பார்ட் நமக்கு கிடச்சிச்சு
ஸோ அது அப்படியே போட்டாச்சு. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து 10, ஒரு சைடோட சைடு வந்து லென்த் வந்து 10, ஸோ 10 into 10 minus 78.5, ஸோ 10 into 10 100, 100 minus 78.5 which is 21.5 centimeter square. ஸோ ஏரியா ஆஃப் தி இது unshaded இல்லை shaded தான், shaded part equal to 21.5 centimeter approximately. Okay. So next second part, area of the shaded part equal to area of semicircle minus area of triangle. So இதுதான். So இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ செமிசர்க்கிள்லேருந்து அந்த ட்ரையாங்கிளில் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ரெண்டு ஏரியாவும் கிடச்சிரும். ஓகே. ஸோ half pi r square because செமிசர்க்கிளோட ஏரியா வந்து half into pi r square minus half into bh because ட்ரையாங்கிள், அதாவது அது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ அது நம்ம half into bh, அது உங்களுக்கு நார்மல் ஃபார்முலா தான். ஸோ half pi r square வந்து half into 3.14 into 7 into 7, ரேடியஸ் வந்து 7. ஓகே. மைனஸ் 1/2 into b வந்து, அதாவது இங்கே பேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். ஓகே. ஸோ இது 1 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 1 7 சென்டிமீட்டர், அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர், அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 கிடைக்கும். ஓகே. ஸோ 14 into ஹைட் வந்து 7 உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த லென்த். ஸோ இது 14 அப்படின்னா இது 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த 2 அப்படியே போட்டிங்கன்னா ஸோ 153.86 மைனஸ் இது வந்து கேன்சல் பண்ணால் 2யும் 14யும் 7 கிடைக்கும். ஸோ 7 into 7 49. ஸோ இப்போ இங்கே இதுக்கு டினாமினேட்டர் இல்லை, ஸோ நீங்கள் ஜஸ்ட் எல்சிஎம் எடுங்க. ஸோ அப்போது 76.93 minus 49 centimeter square. அப்போ என்னன்னா, ஒன்று நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எல்சிஎம் எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு நான் சொன்னேன், பட் நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். 76.93 அப்புறம் 49. ஒன்று நீங்கள் இதை பண்ணலாம், இல்லைனா எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே. therefore area of the shaded part equal to 27.93 centimeter square approximately. Okay.